படிச்சிட்டேன். இது படிச்சிட்டேன். இது சூப்பர் படிச்சிட்டேன். ஐயோ நானா இது எல்லாத்தையும் படிச்சிட்டேன். வருஷம் முழுக்க படிக்காம கடைசி டைம்ல படிச்சு 24 அரியரை கிளியர் பண்ணி புது ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போறான்டா இந்த கேக்கே. பாஸாக போறான் கேக்கே எல்லா சப்ஜெக்டும். டும் டும் நிலாவே வா இல்ல நான் வர்ற வா வா வா. ஒரு ஃபோன் கால், ஒரே ஒரு ஃபோன் காலாவது அட்டன் பண்ணியா நீ? லாஸ்ட் 2 டேஸாக உன்னை பார்க்காம எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நோ நோ நோ, நீ என்னை எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். 10 கிளாஸ் பொண்ணுங்களா பாரு, அவங்களோட பாய் பெஸ்ட் எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க தெரியுமா? நீ தான் இருக்கு. நீலா நீலா பப்பி சிம். நல்ல வேலை யாரும் பார்க்கல. எக்ஸாம் முடிட்டோம், உன்னை பார்த்துக்கிறேன். ஐயோ படிச்சதெல்லாம் மறந்து போச்சே. ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிச்சதெல்லாம் வீணா போச்சே. வீணா போவாது முருகா. இது வரைக்கும் நீ என்ன எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்க. இப்ப நான் பண்ண போற சம்பவம் ரொம்ப பெருசு. இதுல இருந்து மட்டும் நீ என்ன பாஸ் பண்ண வச்சிட்டனா உன்னை தேடி உன் வீட்டுக்கே வர முருகா. கார்த்திக் காத்தவராயா முருகா, உன்னை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன். ரொம்ப நன்றி முருகா. என்ன முருகா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற? முருகர் இல்ல, நிலா. நிலாவா? ஓ ஷிட். ஒருத்தவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலனா நாமளும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை மச்சி, என்ன ஒருத்த 2 டேஸா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். டிஸ்டர்பா? என் செல்லத்தை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றானா? ஐயோ டென்ஷன் ஆகுது, மண்டை சூடாகுது, என்ன பண்ணுன்னு தெரியலையே. வா மச்சி ஒரு தம் போட்டு வரலாம். அதெல்லாம் விடுறா, எனக்கு ஒரு சொல்யூஷன் கூட. அவன் பேர் என்ன? தெரியல. அவன் அட்ரஸை சொல்லு. தெரியல. என்ன எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்ற? டேய், இது நீ நினைக்கிற டிஸ்டர்ப் இல்லடா. பின்ன வேறனா? இங்க டிஸ்டர்ப் பண்றான்டா. ஓ அந்த டிஸ்டர்பா? நீ என்ன மாதிரி கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிளா தான் இருப்பேன்னு பார்த்தேன். ஆனா இப்படி மோசம் பண்ணிட்டியே. இல்லடா, நானே அவனை 2-3 டைம்ஸ் தான் பார்த்திருப்பேன். ஆனாலும் அவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். இப்ப கூட பாரு, என்னை எக்ஸாம் கூட படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஓ அந்த பேக் மேட்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணனே அவனா? நினைச்சேன். என்னன்னு? அவனா தான் இருக்கும்ட்டு. மச்சி நான் அவனை நினைச்சு ஒரு கவிதை யோசிச்சு வச்சிருக்கேன், கேளா? முருகா, என்ன இந்த கவிதை மேட்டர்ல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்தி விடு முருகா. கேளுடா. விடமாட்டா போல இருக்கே. கல்வனே யாரடா நீ? கல்வனே யாரடா நீ? ரிப்பீட். அடங்காத என்னை அடக்கமாக மாற்றினாயே. இதுதான் நடக்கும். திருடனிடம் இருந்து பணத்தை காப்பாற்றி கொடுத்து விட்டு ஓ மை காட் திருடி விட்டாயே என் மனதை. நிறுத்து. உன்னை நான் 2 நாளா தேடி இருக்கவே கூடாது. நீ சொன்ன இந்த கல்வனோட காதல் கதையும் கேட்டிருக்கவே கூடாது. சொன்னா கேளு, நாம 2 பேரும் சிங்கிளா இருப்பதே மேலு. ஹே, கவிதை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னு சொன்னா ஐடியா கொடுப்பியா? கொடுப்பேன். சூப்பரா இருக்கு, ஐடியா கொடு. டைம் கொடு. ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். மெடிடேஷன் மோட் ஆக்டிவேட். ஐடியாவா? ஐடியா வந்துச்சா? இல்ல. ஐடியா வந்துச்சா? இன்னும் இல்ல. ஐயோ ஐடியா எங்க? ஐடியா வந்து எங்க விட்டேன்? ஐடியா ரெடி. ஐடியா ப்ளீஸ் வா. ஐடியா இட்ஸ் கம். சூப்பர் ஐடியா ஒன்று மாட்டிருக்கு. ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நானே களத்துல இறங்குறேன். அவனை நெக்ஸ்ட் டைம் நீ பார்த்த உடனே எனக்கு கால் பண்ற. அவனை பார்த்துட்டேன். கரெக்ட். அவனை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ற. ஏய் அதோ அவன்தான். என் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓகே தான்.
ஆனா ஹைட் மிஸ் மேட்ச் ஆகுதே. நீ கேள்விப்பட்டதில்ல டால் பாய்ஸ் வித் ஷார்ட் கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் பேன் அதுல மேட்ச் ஆயிடுவோம். ஓ ஓ ஐயோ கிட்ட வரானே சம்மா பல்பு. ஜி ஏய் இந்த காலேஜ் நீ? ஆமா. சரி என்ன பண்றீங்க? கிளாஸ் போலையா? நானா மென்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியலையே. மாட்டிக்கிட்டியே. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? என்ன பார்த்தா ஸ்டூடெண்டா தெரியலையா? தெரியலையே. அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவா? லவ்வர் இங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, அவளை பார்க்க வந்தேன். லவ்வர் இங்க காலேஜ் படிக்கிறா, அவளை பார்க்க வந்தேன். லவ்வர் இங்க காலேஜ் படிக்கிறா, லவ்வர் லவ்வர் இங்க. ஐயோ என்னாச்சு? 2 நாளா கண்ணை முழிச்சு படிச்சா ப்ரோ, அதனால தான் லைட்டா மயக்கம், வேற ஒன்றும் இல்லை. ஏய் ஏந்திரமா. ஓய் ஒன்னதான். ஜி நீங்க ஏன் லவ்ல பண்றீங்க? லவ் பண்ணா லைஃப்ல மேல போக முடியாது தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே மெயின்டெய்ன் பண்ண முடியாது. இரு நான் லவ்லாம் பண்ணல. தங்கச்சிங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, அவளை பார்க்க வந்தேன். தங்கச்சி. ஆமா உங்க தங்கச்சி பேர் என்ன? அபிநயா. ஓ நம்ம அபிநயா. எந்த அபிநயா? ஓ நம்ம அபிநயா. நினைச்ச அப்பவே. என்னன்னு? நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் இருப்பீங்க. குட். ஜி ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்லாம் வேணாம், எப்பவும் திங்ஸ் சேஃபா பாத்துக்கோ, புரியுதா? இதான் வெக்கமா? கை எப்படி இருக்கு? சரியாச்சு. நீங்க வேணா பாருங்களேன். ஏய் ஏதாச்சும் பேசு, கரெக்ட் பண்ண பேசு. சேம் பிஞ்ச். என் பேண்ட்டும் உங்க ஷர்ட்டும் ஒரே கலர்ல. ஏய் லூசு நம்பர் கேள்றி. ஜி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பாப்போம். பை. எல்லாம் உன்னாலதான். அவன் என்ன பத்தி என்னடா நினைச்சிருப்பான்? கொஞ்சம் அசிங்கமா தான் நினைச்சிருப்பா. புட்டனோ நானே கேட்டு சொல்லிட்டா. ஏய் உன் பேர் என்ன? நீலா. மை நேம் இஸ் கேகே ப்ரோ. போடா. அந்த ஒன்று சொல்ல நினச்சேன். சுடி நல்லா இருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்புறம் பொட்டு அதான் மிஸ்ஸிங். ஜி நீங்களா? உங்களை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? என்ன திங்க் பண்ணிட்டு இருந்த? அதுவா? அதை விடுங்க. ஆமா நீங்க என்ன பண்றீங்க? சரி நீங்க என்ன பண்ற? ஜி இது நம்ம ஏரியா. தோ இதான் நம்ம வீடு. என் ஃப்ரெண்டு என்ன குரூப் ஸ்டடிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஏமாத்திட்டான். அதான் பைக் டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓடிபி சொல்லு.
போன்ல இருக்கு. அப்ப சொல்லு. புரியல. ஏ லூசு, நான் தான் பைக் டாக்ஸி டிரைவர். ஓடிபி சொல்லு. ஓ அப்படியா? தோ சொல்றேன். 1122. ஜி நான் உனக்கு கேப்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? அது நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. இல்ல உங்களுக்கு கோவம் அதிகமா வருமோ? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னே வச்சுக்கிறீங்க. ஜி நம்ம கோவப்படுறதுனால 5 பைசா பிரயோஜனம் இல்ல. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அன்னைக்கு உன் பேக் ஒருத்தன் ஆட்டையை போட்டான்ல, அவன்கிட்ட நான் கோவப்படலன்னு வச்சுக்கேன், உன் பேக்கும் கிடச்சிருக்காது, பேக் உள்ள இந்த காலேஜ் ஃபீஸும் கிடச்சிருக்காது. இங்கே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அது என்னமோ கரெக்ட் தான். ஆமா உங்க பேர் என்ன? ஸ்டீஃபன் கதிர்வேல். நைஸ் நைஸ். என் பேர் நிலா. அதான் சொன்னியே. பரவாயில்ல, கை கொடுங்க. ஆ ஆமா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இந்த ஒர்க் தான் பண்றீங்களா நீங்க? இல்ல உங்க பைக்க பார்த்தா அப்படி தெரியலையே. சரி உங்க வீடு எங்க இருக்கு? அதெல்லாம் விடுங்க, உங்க ஃபியூச்சர் பிளான். உன் டிராப் லொகேஷன் வந்துருச்சு. ஐயோ இந்த நம்பர் எப்படி வாங்குறது? ஜி நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நம்ம 2 பேத்துக்கும் பெருசா பழக்கமே இல்ல, ஆனா நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்போ இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். 143 கரெக்ட். 143 ரூபா அமௌண்ட். தர பெரிய 143 ரூபா. ஏய் அதில் சென்ட் பண்ணாத, என் நம்பர் தரேன், அதில் சென்ட் பண்ணு. தேங்க்யூ முருகா. நீங்க சொல்லுங்க. 9791 ஐயோ இவன் நம்பர் என்னன்னு சேவ் பண்ணலாம். வந்துச்சு. ஐயோ தெரியலையே. வேற ஏதாவது இருக்கா? அப்ப சொல்லு. நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை, பாய். இந்த பசங்களே இப்படி தான். ஏ நிலா, வா என்ன டிராஃபிக்கு! 24 மணி நேரம் ரோடு பிஸியாகவே இருக்கு. எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரியல. என் தங்கச்சி எப்போ வந்த? கேட்ச். ஏய் அந்த யூடியூப் சேனல் பொண்ணை பார்த்தேன்டி, நசன் சரியான டார்ச்சர். எப்படி தான் அவங்க வீட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ. செத்தான் அவனை கட்டிக்க போகிறவன். லைஃப்லாம் காதில் பஞ்சு வச்சுட்டு தான் இருக்கணும். தங்கச்சி இல்லை ஓகே தானே? ஏய் இல்லை ஓகே தானே? ஓகே தானா? சரி நீ பசியா இருப்ப, நான் போய் சமைக்கிறேன். உட்கார். என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே. என்ன ஆச்சு? நிஜமா ஒன்றும் இல்லைண்ணே. ஏய் நான் அண்ணன்டி, நீ எந்த டைமில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, என்னாச்சு? சத்தியமா ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ சத்தியமாக ஒன்றும் இல்லை. ஏய் என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? இது வந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நான் உங்ககிட்ட அண்ணன் மாதிரியே பழகிறேன்.
ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்கு. அப்படி இருந்தும் நீ இப்படி பண்றனா எனக்கு சத்தியமா புரியல. சொல்ல மாட்டேன். கரெக்ட். உங்க அப்பா கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். ஒருவேளை எங்க அம்மா கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பேன். நான் தான் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அண்ணே ஏனே இப்படிலாம் பேசுற? அப்பெல்லாம் எதுவும் இல்லை அண்ணே. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உன் வேலை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். அண்ணே ஏன்னா இப்படி பேசுற? உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கா? அழாத. நீ அழுத எனக்கும் அழுவ. நான் எதுவும் கேட்கல, விட்டுரு. எதுக்கு அழுகுற? சரி எதுக்கு அழுகுற? என்ன ஆச்சு? சரி அழக்கூடாது, சரியா? என்ன பாருன்னு சொன்னேன். என்ன ஆச்சு?